அனைவருக்கும் வணக்கம். பாண்டிச்சேரியில் உள்ள கருவடிக்குப்பம் மையான பூமியில் ஜீவசமாதி கொண்டு அருள்பாலிக்கும் தமிழ் நாடக கலையின் தலைமை ஆசிரியர் தவத்திரு சங்கரதாச சுவாமிகளின் 102ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழாவில் சுவாமிகளின் ஜீவபீடத்தை தரிசித்து சுவாமிகளின் வரலாறை சற்று அறிந்து கொள்வோம். ஓம் சர்க்குருவே சரணம். பாண்டிச்சேரி கருவடிக்குப்பத்தில் பழமை வாய்ந்த மகான் சித்தானந்த சுவாமிகளின் ஜீவசமாதி ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்திற்கு செல்லும் சாலையில தான் கருவடிக்குப்பம் மையான பூமி இருக்கு. இங்க தான் தவத்திரு சங்கரதாச சுவாமிகளுடைய ஜீவபீடம் அமைஞ்சிருக்கு. தவத்திரு சங்கரதாச சுவாமிகளின் ஜீவபீடம் அமைந்துள்ள பழமை வாய்ந்த கருவடிக்குப்பம் மையான பூமி இதுதான். நாம் இந்த மையான பூமியின் உள்ளே சென்று சுவாமிகளுடைய ஜீவபீடத்தை கண்டு தரிசிப்போம். மிகவும் பழமை வாய்ந்த புதுச்சேரி கருவடிக்குப்பம் மையான பூமியில் தவத்திரு சங்கரதாச சுவாமிகளுடைய ஜீவபீடம் அமைஞ்சிருக்கு. தமிழ் நாடகத்துறையின் தந்தை சங்கரதாச சுவாமிகள். ஓம் தவத்திரு சங்கரதாச சுவாமிகள் திருவடிகளே சரணம். வணக்கம். நம்ம இப்போ பாண்டிச்சேரி கருவடிக்குப்பம் மையான பூமியில் அமைந்துள்ள தமிழ் நாடக கலையின் தந்தை தவத்திரு சங்கரதாச சுவாமிகளுடைய ஜீவபீடத்தில் இருக்கோம். தமிழ் நாடக கலை மட்டுமல்லாமல் இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழ் கலைக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு அந்த கலையை வளர்த்த ஒரு மகான் இவருடைய நாடகங்கள் தான் பிற்காலத்தில் சினிமா படங்கள் திரைப்படங்களாக எடுக்கப்பட்டது. இவரிடத்திலிருந்து வந்தவர்கள் தான் சினிமா துறையில் பிரகாசித்த உச்ச நட்சத்திரங்களான தியாகராஜ பாகவதர், கிட்டப்பா, கே.பி. சுந்தரம்மாள் போன்ற நடிகர்கள், சிவாஜி, நம்பியார், நிறைய பேர், வி.கே. ராமசாமி, நிறைய பேர் இவருடைய நாடக குழுவிலிருந்து வந்துதான் பிற்காலத்தில் சினிமா துறையில் பிரகாசித்தாங்க. இவருடைய நாடகங்கள் தான் சினிமா படமாக எடுக்கப்பட்டது. ஹரிச்சந்திரா, இவருடைய நிறைய நாடகங்கள், ஹரிச்சந்திரா நாடகம், வள்ளி திருமணம், இந்த மாதிரி ஏகப்பட்ட நாடகங்களை 50க்கும் மேற்பட்ட நாடகங்களை இயற்றியவர். ஓரிரவில் ஒரு நாடகத்தையே எழுதி முடிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர். இவருடைய பாடல்களும் ஏராளமான பாடல்கள் இருக்கு. அந்த காலத்தில் ஞானப்பழத்தை பிழிந்து என்ற பாடல் இவருடைய பாடல் தான். அதை தான் சினிமா படத்தில் கே.பி. சுந்தரம்மாள் பாடினாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மகானுடைய 102ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழா இன்றைய தினம் 13/11/2024 ஐயாவுக்கு இன்னைக்கு காலையில் புதுச்சேரி தமிழ் சங்கத்திலிருந்து எல்லாரும் ஐயாவுக்கு மரியாதை செலுத்திட்டு போனாங்க. நான் கொஞ்சம் மழையின் காரணமாக கொஞ்சம் காலதாமதமாக வந்திருக்கேன். ஆனாலும் ஐயாவை பார்த்து வணங்கிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தோடு இங்கேருந்து நான் கிளம்புகிறேன். ரொம்ப நன்றி. ஐயாவுக்கும் நன்றி, அனைத்து மக்களுக்கும் நன்றி. இசை நாடகம் என்னும் முத்தமிழ் கலைக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த ஆன்மீக தவயோகி நாடக தந்தை சங்கரதாச சுவாமிகள். இவரிடமிருந்து உருவான நாடக கலைஞர்கள் 3000க்கும் மேற்பட்ட நாடக குழுக்களை அமைத்து தமிழகம் எங்கும் விரவி உள்ளார்கள். தமிழ் நாடகக் கலையின் தலைமை ஆசிரியர் தவத்திரு சங்கரதாச சுவாமிகளின் அழியா பெரும்புகழ் இந்த புவி உள்ள மட்டும் ஓங்குக. ஓம் சர்க்குருவே சரணம். ஓம் சங்கரதாச சுவாமிகள் திருமலரடிகளே சரணம். பாண்டிச்சேரி கருவடிக்குப்பம் மையான பூமியில் பச்சையம்மாள் என்கின்ற பெண் சித்தரின் முருக பக்தரான பெண் சித்தரின் ஜீவபீடமும் அமைந்துள்ளது. ஓம் சக்தி. இந்த கருவடிக்குப்பம் மையான பூமியில் உள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஹரிச்சந்திரர் ஆலயம். இந்த மாதிரி ஹரிச்சந்திரர் ஆலயத்தை நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. ஹரிச்சந்திரரும் அவருடைய மனைவி யாருங்க ஐயா? சந்திரவதி. சொல்லுங்க ஐயா. ஹரிச்சந்திரன் சுவாமி சந்திரவதி தாயார். இங்கே ராஜா குளமும் இருக்கும், ராணி குளமும் இருக்கும். நம்ம காசியில் வெட்டியான வேலை பார்த்த குளமும் இருக்கும். குழந்தைய அடிச்சு முடிச்சிங்கன்னா இறந்துங்கப்பட அழுகுற குளமும் இருக்கும். அதோடு சாமி நேரடியாக 1,30,000 தேவர்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இழந்ததெல்லாம் திரும்பியும் பெறலாம்.
ஓ இப்போ அரிச்சந்திரனா நாடு நகரம் எழுந்து மனைவி மக்களை எழுந்துட்டாருன்றாங்க. ஃபைனலாக அவர் சத்தியம் நிலைக்கிறதுக்காக பொய் சொல்லாமல் இருந்ததால திரும்பி எல்லாத்தையும் பெறாரு, முழுமை பெறாரு. அதனால அரிச்சந்திரன் கோயில் எங்கே இடுகாடு இருந்தாலும் நம்ம கஷ்டத்தை நோக்கி போகக்குள்ள அங்கே இடுகாட்டை நோக்கி கையெடுத்து கும்பிட்டுட்டு போனால் நல்லதே நடக்கும். போகிற காரியம் மெயினாக வெற்றி ஆகும். திருட்டும் பொய்யும் இல்லாமல் உண்மை ஜெயிக்கும். நன்றி. ஓம் நமச்சிவாய. சந்திர மகாராஜா ராஜா கோலத்தில் உள்ள கோலம் நம்ம இப்போ பார்க்குறோம். இங்கே தான் மூலஸ்தானத்தில் அவரும் அவங்க துணைவியார் சந்திரகலா அம்மையார் எல்லாம் இருக்காங்க. இது ஐயா உண்மையே பேசியதற்காக தன்னுடைய செல்வ வளங்களை இழந்து மையானத்தில் காவலாக இருக்கும்போது இருந்தக்கூடிய அந்த திருவுருவம் அவர் மனைவியோடைய திருவுருவம். ஹரிச்சந்திர மகாராஜா எல்லா மத்தியானத்துலையும் சத்தியபானன் அவர்கிட்ட இருந்து தான் ஆத்மாக்கள் அந்த தன்னுடைய பலனை அங்கே மேலே போகக்கூடிய அந்த இதை பெற்று போகக்கூடிய ஒரு நிலை. இந்த மாதிரி இருக்க போலதான் எங்க ஐயா வந்து முடிச்சோட மன்னரா மையத்துல வந்து மன்னரா இருந்தது. இது வந்து காசு வந்து வெட்டியான வேலை பார்க்கணும். அதனால பார்த்தீங்கன்னா உண்மை தெரிவிக்கிறதுக்காக கனவு பேச்சை வந்து மதிப்பு கொடுத்து உத்தமனா இந்த உதவியோடு தான். அதனால பார்த்தா அரிச்சந்திரன் கோயில் மட்டும் இந்தியாவிலே உலகத்திலே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் நம்ம உலக லெவலில் பார்த்தீங்கன்னா கருவறையிலேயே ஐயாவும் இருப்பாங்க, மனைவி மக்களோட குடும்பத்தோட இருக்கிற காட்சி இங்க மட்டும் தான். காசியில கூட ஐயாவுக்கு வந்து கோயில் கிடையாது தனியா. ஆனா புதுச்சேரியில மட்டும்தான் பழமையான கோயில். இங்க வந்து அரிச்சந்திரன் வந்து போனதான் ஒரு வரலாறு வந்து புதுசா இப்ப சொல்லியிருக்காங்க. அது உண்மையா பொய்யாக தெரியாது. திரும்பி எழுந்த நிலையும் வந்து திரும்பியும் கொடுக்கறதுதான் அரிச்சந்திரனுடைய வரலாறு. மெயின் இடுகாட்டுல தான் வந்து எழுந்ததும் பெறுறாங்க, வெட்டுறதும் இங்கதான், திரும்பி பெறுறதும் அங்கதான். நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க சுருக்காடு அழிவா அப்படியெல்லாம் பயப்படுவாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. திரும்பி நம்ம ஜெயிக்கணும்னா இடுகாட்டை நோக்கி நீ கையெடுத்து கும்பிட்டு இருந்தீங்கன்னா வெள்ளி செவ்வாவில் உன் கஷ்டமும் நீங்கும், கொடுத்ததெல்லாம் ரிட்டர்ன் வரும், வாழ்க்கையில ஜெயிக்கலாம். சிவாய் நம்ம வாழ்க்கை வளமுடன். கருணைமிகு காசி விஸ்வநாதர் ஸ்ரீ சந்திரமதி தாயார் உடனுரை ஹரிச்சந்திர சுவாமிகளின் திருப்பணி, ஆலய திருப்பணி நடந்துகிட்டு இருக்கு. பாண்டிச்சேரி கருவடி குப்பத்தில் சித்தானந்த சுவாமி ஆலயக்கு பக்கத்தில் உள்ள மையான பூமியில் இந்த ஹரிச்சந்திர சுவாமி கோயில் அமைஞ்சிருக்கு. இங்கு வரும் அன்பர்கள் இந்த ஆலயத்தை நிச்சயம் தரிசித்துக் கொள்ளுங்கள். திருப்பணிக்கு நம்மளால் முயன்ற கைங்கரியத்தை செய்வோம். ஓம் நமச்சிவாய.